ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிக்சர்ஸ் எப்படி டிரா பண்றாங்க அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். FIFA வேர்ல்ட் கப்பை பொறுத்த வரைக்கும் ரேண்டமா ஜெனரேட் பண்ண மாட்டாங்க. ஒரு லக்கி டிரா மாதிரி தான் நடக்கும். ஆக்சுவலா எந்த டீம் கூட விளையாடணும் அப்படிங்கிறது ஒரு லக்கி டிரா மூலியமா தான் நடக்கும். அதுக்கு விதிமுறைகள் இருக்கு அதுல அந்த செலக்ட் பண்றதுல. இந்த 48 டீம்ஸ் வந்து 12 குரூப்ஸா பிரிப்பாங்க லீக் ஸ்டேஜ்ல விளையாடுறதுக்கு. இந்த 12 குரூப்ஸ்ல ஒவ்வொரு குரூப்ஸ்லயும் 4 டீம்ஸ் இருக்கும். இந்த 48 டீம்ஸ இந்த பிக்சர்ஸ் டிரா பண்றதுக்கு 4 பார்ட்ஸ்ல வந்து வச்சிருப்பாங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அண்ட் பார்ட் 4. இதுல வந்து இந்த பார்ட் 1ல வந்து ஹோஸ்ட் நேஷன்ஸும் நல்லா ரேங்கிங்ல டாப்ல இருக்கக்கூடிய நேஷன்ஸ் பார்ட் 1ல இருப்பாங்க. அதுக்கு அடுத்து கம்மியான ரேங்கிங்ல இருக்க டீம்ஸ் பார்ட் 2லயும், மிடில் ரேஞ்ச்ல இருக்க டீம்ஸ் பார்ட் 3லயும், அண்ட் ஃபைனலி விளையாடுற டீம்ஸ்லயே கம்மியான ரேங்கிங்ல இருக்க டீம்ஸ் பார்ட் 4லயும் இருப்பாங்க. இந்த 4 பார்ட்லயும் ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல இருந்து ஒவ்வொரு டீமா டிரா பண்ணுவாங்க. அந்த ஒவ்வொரு டீமும் குரூப் A ல இருந்து குரூப் L வரைக்கும் அந்த 12 குரூப்ஸ்லயே ஒவ்வொரு டீமா இருப்பாங்க. இதே மாதிரி பார்ட் B ல இருந்து பிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு குரூப்பா போடுவாங்க. அதே மாதிரி பார்ட் 3 அண்ட் பார்ட் 4 இப்படிதான் 48 டீம்ஸும் 12 குரூப்ஸ்க்கு செட்டில் ஆவாங்க. சோ அதே மாதிரி இந்த பார்ட் சிஸ்டம்ல ஒரே கான்ஃபெடரேஷன்ஸை சேர்ந்த டீம்ஸ் வந்து மீட் பண்ண மாட்டாங்க. அதாவது இப்ப பாத்துட்டீங்கன்னா ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு 2 டீம் இருக்காங்க, ஒரு செனகலும் ஒரு ஈஜிப்டும் இருக்காங்க அப்படின்னா 2 பேரும் ஒரே குரூப்ல டிரா ஆக மாட்டாங்க. எக்ஸப்ட் ஃபார் யூரோப்பியன் டீம்ஸ். யூரோப்பியன் டீம்ஸ் 12க்கு மேல இருக்கிறதால ஒரே குரூப்ல 2 யூரோப்பியன் டீம்ஸ் இருந்துக்கலாம், பட் 2க்கு மேல யூரோப்பியன் டீம்ஸ் இருக்க முடியாது. சோ இதுதான் இந்த FIFA வேர்ல்ட் கப் பிக்சர்ஸ் டிரா பண்ணக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்.